வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகே டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கொய்யாப்பழம், அதாவது நமது இந்திய நாட்டில் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே எந்த சீசன்லேயுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான் கொய்யாப்பழம். இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. அது எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, கொய்யா பழத்தினுடைய அந்த கொய்யா மரத்தில் இருக்கக்கூடிய இலை, இந்த இலைகள் நமது உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சத்துக்களை கொண்டிருக்கிறது. ஸோ இந்த இலையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், இதனுடைய மருத்துவ பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் ரிச் இன் விட்டமின் சி, B3, B6 மற்றும் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறது, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது, லைகோபென் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்து அதிகமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நிறைந்த சத்துக்கள் தான் இந்த கொய்யா இலை. இந்த கொய்யா இலையை குறிப்பாக மெக்சிகோ அண்ட் சவுத் அமெரிக்காவில் ஒரு மருந்தாகத்தான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். நம்மளுடைய ஆயுர்வேதத்திலே இதனுடைய இலைகளை ஒரு மருத்துவத்திற்காக பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஸோ இது என்ன, நம்ம எப்படி குடிக்கலாம் அப்படின்னா நார்மலாக வெரி சிம்பிள் தான். கஷாயமாக குடிக்கலாம் அல்லது ஒரு டீயை குடிக்கலாம். ஸோ டீ எப்படி குடிக்கிறதுனா வெரி சிம்பிள் தான். இதனுடைய இலைகளை எடுத்து நல்லா கழுவிடுங்க. நல்லா கழுவிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இதை கொதிக்க வச்சு இதை வடிகட்டிட்டு அப்படியே நீங்கள் குடிக்கலாம். ஸோ எப்போல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டைம் நீங்கள் நார்மலாக ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஜென்ரலாக நம்ம சீரக தண்ணிலாம் ஃபில்டர் பண்ணி அதை நம்ம எப்போவுமே கூட வச்சுக்கிற மாதிரி இந்த கொய்யா இலை தண்ணியை நம்ம கூடவே வச்சுக்கலாம். எனி டைம் நம்மளுக்கு தர்ஸ்டி இருக்கிறப்ப, தண்ணி குடிக்கணும்னு தோன்றப்ப இதை நம்ம குடிச்சிட்டு வரலாம். டேஸ்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் டீயை சூடாக குடிக்கிறப்ப கொஞ்சம் தேன் கலந்தீங்கன்னாலும் இது ஒரு சுவையை தருகிறது. ஸோ இந்த டீயை குடிக்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளுக்கு டயேரியா, அதாவது நம்மளுடைய வயிற்றுப்போக்கு, வயிற்றில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் இப்போ ரொம்ப பேதி ஆகிட்டு இருக்குது ஒருத்தருக்கு, உடனடியாக நிறுத்தணும்னா இந்த கொய்யா இலை டீயை குடிச்சிங்கன்னா உடனடியாக வயிற்றுப்போக்கு நிற்கும். அதே மாதிரி டைஜஷன், வயிற்றில் இருக்கிற எல்லா கிருமிகள் எல்லாம் கொல்லப்படும். இது ஜீரணத்திற்கு நன்றாக உதவுகிறது. விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இட் இஸ் இம்யூன் பூஸ்டர், உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் போது குறிப்பாக இப்போ இந்த காலகட்டத்தில், இந்த கொரோனா வைரஸ் இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சளி, காய்ச்சல் மற்றும் உங்களுடைய இருமல், தொண்டையில் வரக்கூடிய இருமலுக்கு இந்த கொய்யா டீ கொய்யா இலையுடைய டீ மிக ஒரு அருமருந்தாக செயல்படும். காய்ச்சல் இருக்கிற சமயத்தில் நீங்கள் குடிக்கலாம். சளி இருக்கிற சமயத்தில் இந்த டீயை குடிச்சிட்டு வரலாம். இருமல் இருக்கிற சமயத்தில் இதை ரெகுலராக குடிச்சிங்கனாலும் உங்கள் இருமல் கட்டுக்குள் வரும், காய்ச்சல் குறையும். பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளமும் இந்த கொய்யா இலை டீ தேநீர் சிறந்த முறையில் தீர்க்கும். உங்களுடைய பிபி பிளட் ப்ரெஷர் நார்மல் நிலைக்கு குறையும். அதே போல் உங்களுடைய எக்ஸ்ட்ரா கொழுப்புகள் எல்லாம் கழிந்து டீடாக்ஸ் ஏற்படும். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியில் ஒரு டீடாக்சிஃபிகேஷன் செய்யப்பட்டு உடல் எடை குறையும். உங்களுடைய உயரத்துக்கேற்ப, இப்போ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொய்யா இலை டீயை கரெக்டாக நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் உடல் எடை குறையும். உங்களுடைய எக்ஸ்ட்ரா கொழுப்புகள் கரைக்கப்படும். நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால் உங்களுடைய பாடி டீஹைட்ரேட், அதாவது நீர்ச்சத்து பற்றாக்குறை ஏற்படுவதிலிருந்து தடுத்து உங்கள் உடல் எடையை குறைப்பதற்கும் இது உதவும். அதே மாதிரி தொண்டை பாதையில் இருக்கக்கூடிய சளியாகட்டும், மூக்கில் இருக்கிற சளியாகட்டும், நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியையும் கரைத்து உங்களுக்கு மலம் மூலமாகவோ அல்லது சளி மூலமாக வெளியேற்றுவதற்கு இந்த டீ சிறந்த ஒரு மருந்தாக வேலை செய்யும். குடிக்கிற மாதிரியே நீங்கள் ஒரு கஷாயம் செஞ்சு குடிக்கலாம். கஷாயம் எப்படின்னா, இதே மாதிரி தான் உங்களுடைய இலைகளை கழுவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு இதில் ஒரு மிளகு சேர்த்துக்குங்க, துளசி இலையும் சேர்த்துக்குங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சள், அதாவது கொய்யா இலை, துளசி இலை, மிளகு, மஞ்சள், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதை வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு கஷாயம். குறிப்பாக காய்ச்சல் இருக்கிற சமயத்தில் குடிக்கலாம், சளி அதிகமாக இருக்கிற டைமில் குடிக்கலாம், இருமல் அதிகமாக இருக்கிற டைம்லேயும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாலும் இந்த கஷாயம் இதுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். அதே போல் உங்களுடைய இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு, இந்த மாதிரி டைமில், இந்த மாதிரி சமயத்தில் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். டீயை
வந்து நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வரதில் இன்னொரு பெரிய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் 2 டைப் 2 டயபெட்டிக், அதாவது நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வந்து இந்த கொய்யா இலையினுடைய டீயை வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகர் சரியான விகிதத்தில் வந்து பராமரிப்பதற்கும் வந்துட்டு டயபெட்டிக்கும் இந்த டீ வந்து உதவுகிறது. மேலும் வந்துட்டு இதில் இருக்க இன்னொரு பெரிய உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேன்சர் செல்ஸை வந்து வளர விடாமல் தடுத்து, குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரஸ்ட் கேன்சர் மற்றும் நம்ம ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த புரோஸ்டேட்டல் கிளாண்டில் ஏற்படக்கூடிய கேன்சர் தன்மையும் இது வந்து தடுக்கிறது. இதில் இருக்கக்கூடிய அந்த லைகோபென் என்ற சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு கேன்சர் செல்கள் வராமல் தடுக்கிறது என்று பல ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பல்வலி மற்றும் வாயில் புண் அதிகமாக இருக்கிறவங்க, தொண்டையில் புண் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இலையினுடைய, அதாவது இந்த இலையை எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த இலையை வாயில் வச்சு நன்றாக மென்று அந்த சாறு வந்து உங்களுடைய பற்களிலும் உங்களுடைய ஈறுகளிலும் நன்றாக படும்படி எடுத்துட்டு அந்த சாத்தை மட்டும் எடுத்துட்டு இந்த இலையை நல்லா துப்பிடுங்க. ஸோ இந்த சாறு வந்து அந்த பற்களிலும் வந்து ஈறுகளிலும் நன்றாக குப்பளிச்சுட்டு வந்தீங்கன்னா புல்வலி வந்து உடனடியாக குறையும். புண்களுக்கு அந்த தொண்டையில் மற்றும் ஈறுகளில் இருக்கக்கூடிய ஒரு புண்களுக்கு வந்து இந்த இலைச்சாறு வந்து ஒரு சிறந்த தீர்வாக அமையும். பார்த்தீங்கன்னா இந்த முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உங்களுக்கு தலையில் இருக்கக்கூடிய முடி உதிர்தல், முடி வந்துட்டு உங்களுக்கு வந்து அடர்த்தித்தன்மை குறைதல் மற்றும் பேன் அதிகமாக இருத்தல், பொடுகு அதிகமாக இருத்தல், இதுக்கெல்லாம் வந்து இந்த கொய்யா இலை வந்து ஒரு சிறந்த நிவாரணம். இதை எப்படிலாம் நீங்கள் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா சாறை எடுத்துட்டு கொய்யா இலையை வந்து பிழிந்து சாறை எடுத்து உங்களுடைய ஸ்கால்பில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி ஊற வைத்து ஒரு 30 நிமிடம் கழித்து நீங்கள் அலசி வந்தீங்கன்னா பேன் தொல்லை குறையும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பொடுகுகள் விலகும் மற்றும் அரிப்பு, தலையில் இருக்கக்கூடிய அரிப்பு வந்து நிற்கப்படும். இதனுடைய அடர்த்தி இல்லாமல் இருந்தாலோ அல்லது முடி வந்து உங்களுக்கு அதிகமாக கொட்டுகிறது அப்படின்னாவோ இந்த இலையை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து நல்லா அரைச்சிட்டு இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெதுவெதுப்பான தண்ணீரில் நீங்கள் அலசிட்டு வந்தீங்கன்னா முடி உதிர்தல் குறையும். அடுத்தது வந்து முகப்பரு மற்றும் வடுக்கள், இந்த முகப்பரு வடுக்கள் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் இந்த சாறை எடுத்துட்டு பருவையும் வந்துட்டு அந்த வடுக்கள் இருக்கிற இடத்துலலாம் தடவிட்டு வந்தீங்கன்னா நார்மல் ஸ்கின்னுக்கு வரும். இந்த டீயை குடிக்கிறதுனால ஸ்கின்னுடைய டெக்ஸ்சர் வந்து அதிகப்படும், ஒரு மென்மையான ஒரு பொலிவான சருமத்தை பெறுவீர்கள். டீயை வந்து நீங்கள் ரெகுலராக இந்த கொய்யா இலையுடைய செய்யப்பட்ட டீயை வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பார்வையின் திறன் மேம்படுகிறது, கண் பார்வை நன்றாக தெரியும். கண்ணுக்கு வந்து நல்ல இரத்த ஓட்டம் செலுத்தப்படுவதால் உங்கள் மூளைத்திறனும் அதிகரிக்கப்படுகிறது, நரம்புகள் வந்துட்டு அமைதிப்படுத்தப்படுகிறது, நரம்பையும் மனதையும் அமைதிப்படுத்துகிறது. இன்சோம்னியா என்று சொல்லக்கூடிய தூக்கமின்மை பிரச்சனைகளுக்கு வந்து இந்த டீயை வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். ஒரு நல்ல சவுண்ட் ஸ்லீப்பை வந்து அடையலாம். இது போன்ற பலவிதமான நன்மைகள் வந்து சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிற அந்த கொய்யா இலையில் வந்து இருக்கிறது. இது எல்லா இடத்துலையுமே சுலபமாக கிடைக்கக்கூடியதான் வந்து இந்த கொய்யா இலையுடைய டீ வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் இதனுடைய லிங்க்கை வந்து நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி Amazon.com மூலமாக நீங்கள் இந்த இலையினுடைய டீ பவுடரை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது உங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.